அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார், எஸ் ஐ டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வை மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார். பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. விஷால் வந்து சொன்னார், இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட், பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக் டமால்னு காண போயிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். இல்லை, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். பேசுகிறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன், அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், இல்லை என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில்னோன்னா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது. அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்போவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார், அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குதுங்க. எல்லா டைரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தினா குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்போவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது. மிஸ்டர் டி இமான், நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல
மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் ஒரு டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். காற்று வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல, அநேகமாக ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர்னு பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க பொய். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் அது சுதா கிடையாது, வெறும் சதா சுகுமார். அது உங்களுக்கு தெரியாதுங்க. மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. மேடம் தான் உண்மையிலே எல்லார் வீட்லேயும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால் மேடம் தான். மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு. மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னால் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேறு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நம்மளும். நீங்கள் குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நேற்று சொன்னேன், அதுக்கான வாய்ப்பு இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் நான் கதை சொல்கிறேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லோரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும். இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் முன்னாடி கிளம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மனிதர் தான். பிகாஸ் அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவரோட வாய்ஸ்க்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவரோட ஆக்டிங்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு சொல்லாத சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண், அவரோட உடல் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கண்ணில் கன்வே பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கண்ணில் வந்துட்டு அந்த எமோஷனல் சீன்ஸை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுறீங்க. இந்த படத்தில் நாங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக
சந்தோஷமாக இருக்குது. So happy to have you. So please, let's all put our hands together and welcome அர்ஜுன் தாஸ் அவர்கள். வணக்கம், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். மொத்த டீமும் இங்கே இருக்காங்க இன்னைக்கு. ஆர்டரில் போல விஷால் ஐ கம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி மீன்ஸ் லாட் சார். Shanmugha Priya, thank you. CV brother, thank you so much. Sir, big thank you to you as well. Lokesh sir, thank you. Akbar sir, thank you. Sri Ganesh brother, first time I think Philo sir reception la paathen annikku pesna, and thank you. You've been really sweet and kind. Eppa meet pannalum romba kind ah irukkinga. Thank you so much. Mani brother, means a lot. நீங்கள் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லைன்னா it felt very genuine. நிறைய வாட்டி கேரவேனில் உட்காந்து விஷாலோட செட்லையோ இல்லைன்னா இப்போ இந்த புது பட செட்லையோ கேரவேனில் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேனில் உட்காந்து பேசுவோம். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். கேப்ரியோ பிக்சர்ஸ், சுதா மேம், ஓகே, சுதா மேம் அண்ட் சார் இருக்காரா, உட்காந்துருக்கார் சார், அண்ட் போத் ஆஃப் யூ ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷாலோட இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுகுமார் சார், சுதா மேம் அண்ட் போத் ஆஃப் யூ. டீமுக்கு வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார், இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் இல்லைன்னு தெரில, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா அவர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் வாஸ் லைக் ஓகே, பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல, பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணோம். அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட வெர்சட்டாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை, பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ தேங்க்யூ காளி சார். அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, அதை இன்னொரு நாள் பேசுவோம், டைம் எடுத்துக்க விரும்பல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் குயிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை வேண்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். குவிக்லி எஸ், சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால், அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்காஸ் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம். அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். த ரைட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் அண்ட் மகிழன். Thank you so much. Shivathmika, I'll come to you. Okay.
Kicharavi, Singham Police sir, thank you. Sabrish, Balasaranan, thank you. Priya, thank you so much. Tamilarsan, Poviyar, but Poviyar, thank you. Kavya, Rohan, Gopinath, Shivamaran and Imtiaz, thank you so much. நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் இல்லைனா பாம்ப் கண்டிப்பாக இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சிவாத்மிகா, தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது, ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி, பட் இங்கே தான் மேடையில் சார்லாம் போட்டு பேசினாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சிவாத்மிகா, அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால் வெங்கட். ஸோ இவர் நிறையா பேசினார் இந்த மாதிரி தெய்வம் செஞ்சு மிமிக்ரி இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார். எஸ் ஐல் டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வை மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன். நான் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? இதில் எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணோம். என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஃபார் தட் விஷால். அண்ட் ஃபைனலி இப்போது படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐ எம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி, லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி, பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours, நோ ப்ராப்ளம் சார், பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான் சாரோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் September 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சாருக்காக, அபிராமி மேம்காக, காளி வெங்கட் சாருக்காக, சிவாத்மிக்காக, டிஎஸ்கே பிரதருக்காக, நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள். அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள். அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஷுவல்ஸ். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ராஜ். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து. நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்னை ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐ எம் ஹோப்பிங் September 12th நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் full of energy. All the very best to you. Thank you once again. Thank you. தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் அவர்கள். பிகாஸ் ரொம்பவே அழகாக பேசுனீங்க. நீங்கள் பேசினது வந்துட்டு எல்லாரும் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க, அவ்வளோ நல்லா சிரித்தாங்க. ஸோ அடுத்து யார் வரப்போ, அடுத்து வந்துட்டு இந்த படத்துக்கு கதைக்களம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அந்தளவுக்கு மியூசிக்கை வச்சு சூப்பராக எலிவேட் பண்ணியிருப்பார் நம்மளோட மியூசிக் டைரக்டர் திரு டி இமான் சார் அவர்கள். இன்னொரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சீனாக இருந்தாலும் சரி, அவர் இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. ஒரு சீனுன்னு பார்த்தா எமோஷன்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ரொம்ப சென்ஸ்ஃபுல்லான சீன்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே அழகாக மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ லெட்ஸ் ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள் டு கிவ் us a very few words.
எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், ஒரு சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால். அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு வந்து தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல், இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் தீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ், மோஸ்ட்லி ஈவினிங்ஸாக நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. I had a blast, Vishal. Thank you so much for this opportunity. And நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட, நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது வந்து நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு செட்டிங், ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் இதில் 5 பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அது வந்து அதுக்கு நான் விஷால் தான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சாங் சிங்கர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாமா, அவங்கள பாட வைக்கலாமான்னு சொல்லும்போது, ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள், நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக்கை டமால்னு காண போயிட்டாங்க. அப்படியே அவங்கள நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ். அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இசைக்காகன்னு ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி, என் மகளோ என் மகனோ என்னைக்காவது அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா, அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், அவன் என்னைக்காவது ஒரு பாடலை பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும். அதே மாதிரி வெட்டரன்ஸ், இதில் வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்டு கார்த்திகாக இருக்கட்டும், ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால். அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்ட்டும் இதில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிமையான, நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸாக வந்து இதில் எழுதியிருக்காரு. இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரலில். மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன், ஹரிச்சரன் அவருடைய குரலில் ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு. ஒளிய கேட்க ஒளிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல், இது புஷ்பனம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசார் அவர்களும் பாடியிருக்கிறாங்க. இயக்குனர் JK சந்துரு அவர்கள் இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல், இதில் மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமாக அறிமுகம் வராங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல், இல்லை லெஜெண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. அந்த நிகழ்ச்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு 4 முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சாரா ஸ்ருதி,
நஸ்ரீன், காயத்ரி, ஆதி, அவங்க 4 பேரும் உடனே டக்குன்னு வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. இந்த 4 பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். இவங்க லெஜெண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் முதல் பாடலே அதுக்குண்டான வரிகள், உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரலில் ஒலிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு அண்ட் ஜெயரா, திஸ் ஜெயரா, அறிமுகமாகிற ஜெயரா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. காயத்ரி, சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன் அண்ட் ஆதியா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தான் அதில் தான் வந்து நான் கேட்பேன். அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், அது எந்த நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படி நான் வந்து ஒரு பார்த்த ஒரு சிங்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில், விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் வட்டம், அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாடி, என்னடா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்தது. அவங்ககிட்ட நான் பேசி அவங்க அப்பா வந்து ஒரு பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்ருக்க ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜீ தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த பெண் வந்து பங்கேற்று, அவள் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸு வசதி வந்து கிடையாது. அப்படி இருந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து தான் ஊருக்காக பேசி, அங்கே இருக்கிற அவங்க ஊர்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான, அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது, இந்த பஸ்ஸு கிடச்சிதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் அங்கே இருக்க ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி, அந்த ஊருக்காக பேசி, இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டா, சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மேட்னஸ், அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு, எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா, நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகைகள் இருப்பாங்க, அது நானும் ஒரு ரசிகன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சிஸ்டர், yeah, of course I know you, Shivatvika Rajshekhar. You look awesome on screen. My hearty wishes. உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் வந்து அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸில் வந்து இப்போ கேசட்ஸ் VHSலாம் போடுவாங்க. அப்போ போய் வாங்கி இதுதாண்டா போலீஸ் வாங்கி அதை அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு VHSல வந்து போட்டு நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்தில் நம்ம சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பாம்பில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலில் வந்து அவ்வளோ அழகாக உங்கள் எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கீங்கம்மா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் 3BHK பாதம் சார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார், வாழ்த்துக்கள். அண்ட் 11 டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் மேட்டிங் டைரக்டர் வந்திருக்காங்க. சிபி சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் மேரேஜ் வாஸ் ஆசம். காட் பிளஸ். அண்ட் TSK ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே இவர் நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு இவரை வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தட்டல் வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க.
அது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை எமோட் பண்ணி அதை பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ, அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனைப்படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. அதுதான் உண்மையான நடிகனுக்கு அழகு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க பிரதர். அண்ட் டிஓபி, I know how challenging this film was while shooting, and it was outstanding, sir. God bless. And sir, நீங்கள் எவ்வளோ ஒரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய 200% கொடுக்குறீங்கன்றது தெரியுது. அண்ட் உங்களுடைய பேச்சுலேயும் அது தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படத்துலையும் யூ கிவன் யூர் 200% சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காளி சார், லவ் யூ டார்லிங். என்ன டார்லிங், எத்தனை படம், என்ன பர்ஃபார்மன்ஸஸ்ஸு. தீவிர ஃபேன் நான். இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படிலாம் கூட சொல்ல, பொதுவாகவே உங்கள் படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டேன்னா ஓகே இந்த மனுஷன் இருக்கார், பயங்கரமாக ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த மனுஷனுக்காகவாச்சும் அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை பிறக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேடைக்கு கூட்டிடலாம். அந்த குட்டி பாப்பா அவளும் பாடியிருக்கா. ஸோ இதில் 5 சிங்கர்ஸ் சாலிடாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். அக்ராஸ் இயர்ஸ் இறைவன் புண்ணியத்தில் மோர் தென் 145 சிங்கர்ஸ்க்கு மேலே அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்துலேயே 5 சிங்கர்ஸ் இருந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. நான் இதை சொல்ல வேண்டிய மேடன்றதுனால தான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக ஒரு